அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலாக கீழடி அருங்காட்சியகத்தை நேரில் பார்வையிட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே கீழடி கிராமத்தில் கீழடி அருங்காட்சியகம் அமைந்துள்ளது. 2020 ஜூலை மாதம் 20ஆம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் கீழடி அருங்காட்சியகம் கட்டுவதற்கு எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். அதனை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலாக கீழடி அருங்காட்சியகத்தை நேரில் பார்வையிட்டார். மேலும் 2 ஏக்கர் பரப்பளவில் 31,000 சதுர அடி பரப்பளவில் 18 கோடியே 43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கீழடி அருங்காட்சியகம் கட்டப்பட்டது. மேலும் கீழடியில் 2015 முதல் 2017 வரை 3 கட்டங்களாக மத்திய தொல்லியல் துறையும் 2018 முதல் தற்போது வரை 7 கட்டங்களாக மாநில தொல்லியல் துறையும் அகழாய்வு நடத்தப்படுகின்றது. கீழடியில் மத்திய மாநில தொல்லியல் துறை சார்பில் 10 கட்டங்களாக அகழாய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்றபோதுதான் கீழடியில் அகழ்வாய்வு பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வந்தன. அந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கப்பட்ட அந்த அரிய வகை பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்துவதற்காக மாண்பு அம்மாவுடைய அரசு சுமார் 12.5 லட்சம் 12.5 கோடி மதிப்பீட்டில் ஒரு பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் கட்டுவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு நிதி ஒதுக்கிடப்பட்டு டெண்டர் விடப்பட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் வந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இதை கட்டியிருக்கிறார். இது வரலாறு. ஆரணி அருகே 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காரியமேடை கட்டிட பணியினை பூமி பூஜை செய்து முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த சுபான்ராவ்பேட்டை பகுதியில் புதிதாக காரியமேடை அமைத்து தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 8 லட்சம் ரூபாய் மற்றும் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாய் என 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக காரியமேடை அமைப்பதற்காக பூமி பூஜை விழா நடைபெற்றது. மேலும் இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் ஆரணி சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்வில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வாசு, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கவிதா பாபு உள்பட கழக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். திரைப்பட படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கீழ்வேளூர் நீதிமன்றத்தில் பிரபல திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் ஆஜரான நிலையில் நீதிமன்ற பிணிப்பில் அவர் வெளிவந்தார். நாகை மாவட்டம் விழுந்தமாவடி அலம் பகுதியில் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற வேட்டுவம் படப்பிடிப்பின் போது சண்டை பயிற்சியாளர் மோகன்ராஜ் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கீழையூர் காவல் நிலையத்தில் ரஞ்சித் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஏற்கனவே 3 பேர் முன்ஜாமீன் மற்றும் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கீழ்வேளூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது நீதிமன்ற போராட்டம் காரணமாக வழக்கறிஞர் ஆஜராகாத நிலையில் வழக்கில் ஆஜரான பிரபல திரைப்பட இயக்குனர் ரஞ்சித்தை பிணையில் விடுவித்து நீதிபதி மீனாட்சி உத்தரவு பிறப்பித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக உள்ளது எனவும் பாஜக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளது என எடப்பாடி பேசியது வார்த்தை ஜாலம் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். திருச்சி திருவானைக்கோவில் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தலைமையில் கட்சியினருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழக அரசு செந்தில் பாலாஜி வழக்கை இழுத்தடிப்பதை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி அம்புதான், அதை எய்தவர்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதை எதிர்பார்க்கிறார்கள் எனவும், ஆட்சி அதிகாரத்திற்காக திமுக எதையும் செய்வார்கள், நீதிமன்ற கண்டனத்தை அவர்கள் துடைத்து எறிந்து விட்டு செல்வார்கள் எனவும், மக்கள் தான் அவர்களுக்கு தேர்தலில் தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாத காரணத்தினால் அதற்கு பயந்து உங்களுடன் ஸ்டாலின் என கூறி அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும், அப்படி புதியவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும் போது விட்டு போன மாதங்களையும் கணக்கிட்டு 1000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் இணைஞ்சிருந்தோம், தேர்தலையும் போட்டிக்கிட்டோம். அப்ப நீங்க சொல்றவர் தனியாக போய் 3வது அணியாக நின்றார். அந்த கட்சி இப்போ எங்கள் கூட வந்திருக்கு. அதனால் அவங்களுடைய கூட்டணி பாஜகன்னு அவங்க ஏதோ அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. இல்லை
அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தையில் ஏதோ ஜாலம் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது யதார்த்தத்தை சொல்கிறேன். நாங்கள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி. 2026 தேர்தல் களம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது என முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் தெரிவித்தார். தூத்துக்குடியில் கடம்பூர் ராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் 2026 தேர்தல் களம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி என்ற அடிப்படையில் அமைந்துள்ளது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் சுற்றுப்பயணத்தின் மூலம் மக்கள் தற்போதுள்ள ஆட்சியாளர்களின் ஏமாற்றத்தின் வெளிப்பாடு மீண்டும் எடப்பாடியார் வெற்றி பெற்று அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்ற மனநிலையில் உள்ளனர் என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டின் நலன் கருதி அம்மா கருத்து வேறுபாடு காரணமாக வெளியே வந்தார்கள் என்ற கருத்தை தான் நான் சொன்னேனே தவிர மாண்புமிகு அம்மா தவறு செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையில் ஒருபோதும் எனது உள்ளத்திலிருந்து வார்த்தைகளாக ஒருபோதும் நான் சொல்லவில்லை எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பாஜகவோடு திமுக சேர்ந்தால் பாஜக நல்ல கட்சி, அதிமுக சேர்ந்தால் தீண்டத்தகாத கட்சி என்று நான் சொன்னதை இன்றைக்கு 2 நாட்களுக்கு பிறகு இது மாற்றி அரசியல் காரணங்களுக்காக புனைந்து சில ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. இதுதான் எனது இறுதியான கருத்து எனவும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வலுவடைந்து அண்ணன் எடப்பாடி சுற்றுப்பயணம் மிக எழுச்சிமிக்க சுற்றுப்பயணமாக தமிழகம் முழுவதும் பேசப்படுகின்ற நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது குழப்பத்தை விளைவிக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் என்னுடைய கருத்து தவறுதலாக நாங்கள் நித்தம் வழிபடுகின்ற எங்கள் குலதெய்வமாக இருக்கின்ற எங்கள் குடும்ப தெய்வமாக இருக்கின்ற அம்மா அவர்களை நான் மாற்றி சொன்னதாக கருத்து புனையப்பட்டு சில ஊடகங்களை வந்தது. அது முற்றிலும் தவறானது என்பது தெரிவித்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.